friends, welcome to homemade cooking recipe. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாப்பிளை சம்பா வச்சு ஒரு வெண்பொங்கல் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஒரு ஆனியன் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஜிஞ்சர் வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் எடுத்துர்க்கேன். இதுல கொஞ்சமா பட்டை, அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். இதில் இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் நம்ம பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். இதில் 1/4 டம்ளர் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். மிளகு எடுத்து வச்சிருக்கிறோம். மிளகையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வதக்கி விட்டுறலாம். இதில் நம்ம சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். பச்சை மிளகாய் காரம் தான். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கழுவி வச்சிருக்கிற பயத்தம்பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக கலந்து விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாப்பிளை சம்பா அரிசியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுருவோம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மாப்பிளை சம்பா வெண்பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் நமக்கு நல்லா இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய்,
மிளகாய் வத்தல், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு வத்தல் போட்டு அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வச்சு சாப்பிடும்போது இந்த பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஹோம் மேட் குக்கிங் ரெசிபிக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.